எல்லாருக்கும் வணக்கம்ங்க. இன்றைக்கி ஒரு ஈஸியான சாம்பார் சாதம் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். சாம்பார் சாதம் செய்ய தேவையான பொருட்கள்: முருங்கைக்காய், சின்ன வெங்காயம், வரமிளகாய், கேரட் பீன்ஸு, தக்காளி, பூண்டு, உருளைக்கிழங்கு, தாளிப்புக்கு தேவையான ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, சாம்பார் தூள், இது போக தனியாக துவரம்பருப்பு ஒரு 4 பேருக்கு தேவையான அளவுக்கு ஊற வச்சுருக்கேங்க. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கரில் தக்காளி, சின்ன வெங்காயம், துவரம்பருப்பு இதெல்லாம் சேர்த்து 3 விசில் விட்டு 3 இல்லை அல்லது ஒரு 4 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துடலாங்க. பருப்பு தனியாக. இது கூடவே கொஞ்சம் போல் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேங்க. பருப்பு நல்லா வேகிறதுக்கு கொஞ்சம் ஒரு ட்ராப் அல்லது ஒரு 2 ட்ராப் எண்ணெய் சேர்த்துட்டிங்க அப்படின்னா பருப்பு சீக்கிரமாக வெந்து வந்துடும். பருப்பு நல்லா வெந்துருச்சுங்க. இது என்ன பண்ணலாம்னா தண்ணியை வடிகட்டிட்டு நம்ம இந்த பருப்பை ஒரு மத்து வச்சு கடைஞ்சி எடுத்துக்கலாம். பருப்பு நல்லா கடைஞ்சி எடுத்துட்டேங்க. இதுக்கப்புறம் இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இதே பாத்திரத்தில் நம்ம சாம்பார் சாதம் செய்யக்கூடிய என்னென்ன பொருள் வேணுமோ அதெல்லாம் ஆட் பண்ணி ரைஸ் ஆட் பண்ணி செய்யலாம். எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு குக்கரில் தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கலாங்க. இந்த எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு, உளுந்து, வெந்தயம், இது கூடவே வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். வரமிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. இது வணக்கி விட்டு இதுக்கப்புறமா தாளிப்பு எடுத்து செஞ்ச வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாங்க. வெங்காயம் நல்லா வணங்கி வந்துருச்சுங்க. இதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுக்க காய்கறிகள் ஆட் பண்ணிக்கலாம். கேரட் பீன்ஸ் முதல்ல போட்டுக்கலாங்க. உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். முருங்கைக்காய் ஆட் பண்ணிக்கலாம். இது மாதிரி ஒரு கிளறி விட்டு இதுக்கப்புறமா கொஞ்சம் போல் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம சாம்பார் தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. எல்லாத்தையும் போட்டு ஒரு கிளறுவோம். கொஞ்சம் போல் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமா பெருங்காயத்தூள் ஆட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஸ்டேஜில் உங்களுக்கு ட்ரை ஆகும். அப்போ கொஞ்சம் ஒரு டம்ளரில் 1/4 வாசி அளவு தண்ணி எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் வணங்கி வரட்டும். இந்த மாதிரி ஸ்டேஜில் இது கூட நம்ம ஆல்ரெடி வேக வச்சு எடுத்து